வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மதிகெட்டான் சோலை இந்த பெயர்லே நமக்கு பல மீனிங் வந்துடுது. மதியை மயக்கும் ஒரு காடு. உள்ளுக்குள்ளே போயிட்டா திக்கு திசை தெரியாது. உள்ளே போகிற வழி ஒன்று, திரும்ப நம்மளால் வர முடியாத ஒரு பாதையில் எங்கேயோ போய் மாட்டிப்போம். நம்மளே நம்ம சேனலில் இதை பற்றி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து இங்கே நம்ம கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிகெட்டான் சோலை. இன்னொன்று வந்து ரொமேனியா, யூரோப்பில் இருக்கக்கூடிய ரொமேனியாவில் ஒரு மதிகெட்டான் சோலைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ் பற்றி பேசியிருக்கோம். இப்போது மதிகெட்டான் சோலை எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவில் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, சில தாவரங்கள், சில செடி கொடிகள், ஹெர்ப்ஸ் வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உருவெளி தோற்றங்கள், தமிழில் கரெக்டான வார்த்தை வந்து உருவெளி தோற்றங்கள், இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, மதியை மயக்கிறது, அதாவது ஒரு பிரெயினில் ப்ராசஸ் ஆகக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில செடிகளுக்கு இருக்குது. இப்போ நமக்கு தெரியும் சில போதை வஸ்துக்கள், சில போதைப் பொருட்கள் இருக்குது. இந்த கஞ்சா, அது ஓபியம் வகைகள், மேரிஜுவானா, இந்த மாதிரி சில செடிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் சில மூலிகைகளுக்கும் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸை ஆல்டர்டு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், தெரப்பட்டிக்காக சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் வைஸ் சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சில இந்த லிஸ்ட்டில் ஒரு 9 தாவரங்கள் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவியர் சோம்னிஃபெரம் அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் பேரை கொண்ட ஒரு தாவரம். இது வந்து ஒரு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு டர்க்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம். அண்ட் ஆல்சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயும் இது இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரக்ஸ் இதிலேருந்து வந்து மார்ஃபின், கோடின், ஹெராயின், இது மாதிரியான பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே ஆக்சுவலி தயாரிக்கிறது வந்து மெடிசினல் வேல்யூஸ்க்காக தான். பட் அது எப்படி கள்ள மார்க்கெட்டில் ஒரு போதைப் பொருளாக யூஸ் பண்ணுறாங்க, ரெக்ரியேஷனல் ட்ரக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுலாம் நமக்கு தொடர்ச்சியாக மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹாலுசினேஷனில் பல வகைகள் உண்டு. ஒன்று விஷுவல் ஹாலுசினேஷன், இல்லாத விஷயங்களை கண் முன்னாடி காட்டுறது. இன்னொன்று ஆடிட்ரி ஹாலுசினேஷன், ஒரு அசரீரி மாதிரி கேட்குறது. இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் இருக்குது. நார்த் மெக்சிகோலையும் அமெரிக்காவினுடைய சதர்ன் டெக்ஸஸ்லேயும் இந்த வகையான, இந்த 2வது வகையான இப்போ நான் சொல்ல போகிறது லோஃபோஃபோரா வில்லியம்சி. இதெல்லாம் வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி உட்காந்து நம்ம அந்த டெக்னிக்கலாக அந்த மீனிங், ஸ்பெல்லிங் இதெல்லாம் நம்ம சொல்லலை. ஸோ ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நம்ம சொல்கிறோம். லோஃபோஃபோரா வில்லியம்சிங்கிறது முழுக்க ஹாலுசினேஜன் ஏஜெண்ட்டாக அது செயல்படுது. இது வந்து நம்ம உடலில் சில அல்கலாய்டு கெமிக்கல்ஸை சுரக்க வைக்குது. இந்த லோஃபோஃபோரா வில்லியம்சி அப்படிங்கிற இந்த செடி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம மீறி சில உருவங்களோ, சில பயமுறுத்தக்கூடிய சில கெஸ்டர்ஸும் நமக்கு வந்து தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோணுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை, ஏன்னா அது உண்மை இல்லை, ஹாலுசினேஷன் தான். சால்வியா டிவினோரம் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்கை கொண்ட ஒரு பிளான்ட் ஹாலுசினேட்டரி எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு. மெக்சிகோவை தலைமையிடமாக கொண்ட, மெக்சிகோவில் நிறைய இது வந்து நம்மளுடைய புதினா இருக்கு இல்லையா, மின்ட்டு, இந்த புதினாவுடைய ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்லலாம் இந்த ஸ்பீஷீஸை. சால்வியா டிவினோரம் ஒரு மின்ட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு தாவரம். இதுக்கும் ஹாலுசினேஷன் கொடுக்கக்கூடிய விஷுவல் ஹாலுசினேஷன் அண்ட் ஆடிட்ரி ஹாலுசினேஷன் ரெண்டுமே, உருவெளி தோற்றங்களையும் அண்ட் அசரீரிகளையும் உருவாக்க வல்ல ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரு டிவைனான ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் சித்தர்கள், இங்கே நிறைய மலைகள் இருக்குது. மருந்துவாழ் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் சில மலைகளில் இந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பொதிகை மலை, சதுரகிரி, நிறைய இடங்களில் மூலிகை வனங்கள், சிவன்மலை, நிறைய இடங்களில் இந்த மூலிகை வனங்களில் இந்த மாதிரியான செடிகள் இருக்குது. ஆனால் அதை ரிக்ரியேஷனல் பர்பஸ்க்காக சில ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் எடுத்து இன்றைக்கி போதைப் பொருட்களாக பயன்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கேனபிஸ்ன்றது தான் நம்ம மேரிஜுவானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேரிஜுவானாவுடைய எஃபெக்ட்ஸ் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அதுக்குள்ளே வந்து டெட்ரா ஹைட்ரோ கேனபினால் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, டிஹெச்சின்னு சொல்லுவாங்க. இது மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ரொம்ப ஒரு அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்துடும். இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அடிமையாயிரும். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹாலுசினேட்டரி வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் நான் சொல்கிற எல்லாத்துக்குமே மெடிசனல் யூஸ் இருக்குது. ஆனால் இது இயற்கையிலேயே இது அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய நிலைன்றது நான் கான்சியஸ்னஸை பற்றி பேசுகிறேன். அப்புறம் அடுத்தது
பேனிஸ்ட்ரியோப்சிஸ் கேப்பி அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கடினமாக தான் இருக்குது. ஸோ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நான் சொன்ன இந்த டெட்ரா ஹைட்ரோ ஹார்மைன் அப்படிங்கிற வேதிப்பொருளும் ஹார்மலின் அப்படிங்கிற வேதிப்பொருளும் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடி. அப்புறம் பீட்டல் நட், அதாவது பாக்கு, நம்ம ஊரில் பாக்குன்னு சொல்கிறோம். இது வந்து எரேக்கா கெட்டிச்சு அப்படிங்கிற ஒரு தாவரம். உலகளாவிய அளவில் 10% பேர் இந்த பாக்கு போடுற பழக்கம் இன்றைக்கி 2023 சர்வே படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐலாண்ட்ஸில் நிறைய இது விளைவிக்கிறாங்க. முக்கியமாக அந்தமானில் நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம் பீட்டல் கல்டிவேஷன் நடக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து இதுலேயும் வந்து சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் நிறைய இருக்குது. கெஃபைன், நிகோட்டின், இந்த மாதிரியான ட்ரக்ஸோடு சேர்ந்து இந்த பீட்டல், இந்த அரக்கியோ கேட்டிச்சியோ அப்படிங்கிற இந்த பாக்கு மெல்லக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாலுசினேஷன்ஸுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிக்கோட்டியானா டேபக்கம், இது வந்து புகையிலைன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேச வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. இன்னும் 2 இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். டத்துரா, இப்போ கூட சமீபத்தில் வந்த லியோ படத்தில், தமிழ் படத்தில் தத்துரா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் பற்றி பேசியிருப்பாங்க. டத்துரா ஸ்ட்ராமோனியம் அப்படிங்கிறது அமெரிக்காவில், நார்த் அமெரிக்காவிலும் சவுத் அமெரிக்காவிலும் மட்டுமே அதிகமாக விளையக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு ட்ரக். இது ஹாலுசினேஷனுக்கு நேரடியான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். அப்புறம் எரித்ராக்சியம் கொக்கா, எரித்ராக்சிலம் அப்படிங்கிறது இதுவும் தமிழ் படங்களில் காமிச்சிருப்பாங்க, விக்ரம் படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து தென் அமெரிக்க நாடு, ஈக்குவேடார், பெரு, பொலிவியா, இந்த மாதிரி நாடுகளில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய, இயற்கையிலேயே அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளில் இது ஒன்று. நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சிலது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இதை ஏன் நீங்கள் மதிக்கொட்டான் சோலையோட கனெக்ட் பண்ணுறீங்க? மதிக்கட்டான் சோலைன்னா அது ஏதோ ஒரு அமானுஷ்யம், அதுங்க வந்து ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது, நம்ம அங்கே போனால் மறைஞ்சு போயிடுவோம், இல்லை பாதை தெரியாமல் போவோம். இதை தாண்டி இதுக்கு பின்னாடி அறிவியல் பெர்ஸ்பெக்டிவ் சில விஷயங்கள் நம்மளுடைய புரிதலுக்கு மீறி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சயின்டிஃபிக்கலி இப்படி ஒரு காரணம் இருக்கலாம். அப்போ நம்ம மதிக்கட்டான் சோலைக்குள்ளே இந்த மாதிரி நான் சொன்ன இந்த ஸ்பீஷீஸ்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லலை. இது போன்ற ஸ்பீஷீஸ் இருக்கும்போது நம்மளுடைய நியூரலாஜிக்கல் சைக்கிளை அதை மாற்றும்போது, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் சில மாற்றங்களை அது ஏற்படுத்தும் போது நமக்கு சில விஷயங்கள் புரிப்படாமல் போய் வழி தெரியாமல் திடீர்னு ஒரு ரொம்ப ஓசை கேட்குற மாதிரி ஹாலுசினேஷன்ஸை ஏற்படுத்தலாம். தமிழில் வந்து 1001 படத்தில் கூட ஒரு சீனில் அவங்க அந்த தீவுக்கு போய் அந்த சோழர்கள் வாழ்ந்த அந்த நாகரிகத்தை அடையும் போது திடீர்னு ஒரு பேய் பிடிச்ச மாதிரி 3 பேரும் ஓடுவாங்க. அந்த ஹீரோவும் அந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப சத்தம் கேட்கும். இது எல்லாமே அந்த ஹாலுசினேஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிறது உலகெங்கிலும் இருக்குது. இப்போது ரொம்ப ஃபேமஸாக கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குணா கேவ்ஸ் பற்றி இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததுனால நான் இதை பற்றி தேடினேன். அப்போது எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.